இளம் பெண்ணுக்கு இன்ஸ்டா மூலம் அறிமுகமான இளைஞர். வீட்டில் மொபைல் பார்த்து கொண்டிருந்த இளம் பெண்ணுக்கு வந்த போன் கால். பிரபல கிரிக்கெட் வீரர் பாபா இந்திரஜித் பேசுவதாக கூறி இளம் பெண்ணை ஏமாற்றிய இளைஞர். ரூபாய் 5 லட்சம் கொடுத்தால் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஆசை வார்த்தை. பாபா இந்திரஜித் பெயரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டாரா? நடந்தது என்ன? பிரபல கிரிக்கெட் வீரர் பாபா இந்திரஜித் பெயரை பயன்படுத்தி ஒரு இளைஞர் ஏமாத்திட்டதா ஒட்டியம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இளம் பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞரை கைது பண்ணி விசாரிச்சப்ப நம்பி மோசம் போனது ஒரு பொண்ணு இல்ல, 2 பொண்ணு இல்ல, லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிருக்கு. அதே மாதிரி அந்த இளைஞர் பண்ணின தில்லாலங்கடி வேலையும் கொஞ்ச நஞ்சம் இல்ல. 4 மாசத்துக்கு முன்னாடி சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த கீதாங்கிற பெண் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ராகுல்ங்கிற நபர் இன்ஸ்டாவில் கீதாவுக்கு ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. ஹாய், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்ச ராகுல் கீதாவோட போன் நம்பரை வாங்கி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆகி இருக்காரு. அடுத்து தமிழ்நாடு கிரிக்கெட் அணியை சேர்ந்த பாபா இந்திரஜித் பெயர்ல உள்ள இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல கீதாவுக்கு அனுப்பி வச்ச ராகுல் அந்த ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணவும் சொல்லி இருக்காரு. அந்த ப்ரொஃபைல பார்த்து என்ன ஏதுன்னு கேட்காம கீதாவும் ஃபாலோ பண்ணி இருக்காங்க. அடுத்து ஒரு சில நிமிஷத்திலேயே கீதாவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வந்திருக்கு. மேடம், நான் தான் கிரிக்கெட் பிளேயர் பாபா இந்திரஜித்னு அறிமுகப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு அந்த நபர். இத அப்படியே நம்பின கீதாவும் அவர் கூட ஜாலியா பேசி இருக்காங்க. அப்ப கீதா உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நபர், தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாரும் என்னோட ஃப்ரெண்டு தான், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர்றேன், ஆனா அதுக்கு 6 லட்சம் வரை செலவாகும்னு சொல்லி இருக்காரு. இத அப்படியே நம்பின கீதாவும் பல தவணைகளா மொத்தமா 5,08,000 ரூபாய் வரைக்கும் அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனா அந்த பணத்தை வாங்கின இளைஞர் எந்த வேலையும் வாங்கி தராம கீதாவை ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல கீதா கூட பேசுறதையும் குறைச்சிருக்காரு. இதனால சந்தேகமடைஞ்ச கீதா பணம் அனுப்பின வங்கி கணக்க ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல இத்தனை நாளா இந்திரஜித் மாதிரி பேசி ஏமாத்தினது இளைஞர் ராகுல்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து ராகுல் மேல சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க கீதா. அதுக்கப்புறம் போலீசார் நடத்தின விசாரணையில ராகுல் இது மாதிரி பல பெண்களை ஏமாத்தி பணம் பிடுங்கினது தெரிய வந்திருக்கு. 2018ஆம் வருஷத்துல கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் படிச்சு முடிச்ச ராகுல் ஒரு மருந்து கம்பெனியில வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையால அவரை கம்பெனியிலிருந்து பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல ராகுலுக்கு போன் பண்ண அவரோட வகுப்பு தோழி ஒருத்தவங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு சென்னையில ஏதாவது வேலை வாங்கித்தான்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு ராகுலும் ஓகே சொல்லி 1,13,000 ரூபாயை வாங்கிட்டு வேலை வாங்கி தராம ஏமாத்தி இருக்காரு. இது சம்பந்தமா அந்த பெண் கன்னியாகுமரியில உள்ள சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. அந்த புகாரை வச்சு ராகுல் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீசார். அதுக்கு ராகுல் பணத்தை திருப்பி தர்றதா உறுதி அளிச்சிருக்காரு. ஆனா எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாத ராகுல் பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் கிரிக்கெட் பிளேயர் இந்திரஜித்தோட பெயரை யூஸ் பண்ணி ராகுல் நிறைய பெண்கள் கிட்ட மோசடி பண்ணி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ராகுல் சில பெண்களோட பேர்ல போலி இன்ஸ்டாகிராம் பக்கத்தை உருவாக்கி ஆபாச வீடியோக்களை அனுப்பியும் பணத்தை வாங்கி இருக்காரு. இந்த மோசடி மூலமா வேலைக்கு போற மாதிரியே வீட்டுல உள்ளவங்களை ஏமாத்தி மாசம் 30,000 ரூபாயையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. விசாரணையில எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ராகுலை அரெஸ்ட் பண்ணி அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க.